ட்ரெண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை ஏன் சந்திச்சாரு, எதுக்கு சந்திச்சார் அப்படின்னு எல்லாரும் பலவிதமா பேசாதீங்க. ஏன் சந்திச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தெரியுமா அப்படின்னு எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். என்னதான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியோட சந்திப்பு? என்னவாதான் இருக்கும்? செங்கோட்டையன் போய் சந்திச்சுட்டு வந்தாரு, அடுத்தது போய் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு. எங்கேயோ முடிச்சு போட்டு இது பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குதே அப்படின்னு எல்லாரும் அவங்களுடைய கருத்தை ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, முன் வச்சாங்க. இதனால எடப்பாடி பழனிசாமி கோபம் பட்டு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார், நான் எதுக்கு போய் சந்திச்சேன் தெரியுமா, அமித்ஷா அவர்கள் எதுக்கு போய் சந்திச்சேன் உங்களுக்கு தெரியுமா, தெரியாதவெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கோபத்தை வெளிக்காட்டி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியில வரதுக்கு முன்னாடி காரெல்லாம் மாறி மாறி போனார் பாத்தீங்களா? அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்காக தான் சந்திட்டு போனாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தொடுப்பு சீட்டு கடிச்சது. அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்டாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், எடப்பாடி பழனிசாமியை வச்சு செஞ்சோம். ஆனா இப்போ எந்த வித துடுப்பு சீட்டும் கிடைக்கல. எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சுட்டு வந்ததும் அவரு ஓப்பனா சொல்லல, அந்த சந்திப்புல என்ன நடந்தது அமித்ஷாவை ட்வீட் போடல. அதனால எல்லாருமே யூகமாவே பேசிட்டு இருந்தாங்க. செங்கோட்டையின் சந்திப்பு, எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு, ஏதோ கூட்டணி விவகாரம், உள்கட்சி விவகாரம், இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு வந்தோம். அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு எல்லார் பேச்சையும் வதம் செய்யற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி சரியான ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். நான் ஏன் சந்திச்சேன், எதுக்கு சந்திச்சேன் அப்படின்னு நானே சொல்றேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ட்வீட் பக்கத்துல பதிவிட்டு இருக்காரு. எதுக்காக அமித்ஷாவை சந்திச்சாருன்னு தெரியுமா? ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்துறதுக்காக அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கரெக்ட் தான், வரவேற்கத்தக்கது தான். சுதந்திர போராட்ட வீரர் ஐயா பசும்பொன்னாருக்கு நீங்க இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திருந்த எல்லாரும் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். அத ஏன் திருட்டுத்தனமா நீங்க போய் பண்ணீங்க? பாஜக கூட்டணியில போய் சேர்றதுக்கு முன்னாடி கார்களை மாறி திருட்டுத்தனமா போய் சந்திச்சுட்டு வந்தீங்க. இப்போ ஐயாக்கு நீங்க பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அத பகிரங்கமா சொல்றதுக்கு எதுக்கு சார் முகத்தை மூடிக்கின்னு வந்தீங்க? இதுல ஏடிஎம்கே ஐடிவிங்க ஒரு பதிவு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, ஏன் தெரியுமா அவர் முகத்தை மூடின்னு வந்தாரு? அவர் முகத்தெல்லாம் மூடவே இல்லை, கச்சிப்பு எடுத்து தொடச்சாரு, மூஞ்ச தொடச்சாரு, வேர்வை வந்துச்சு தொடச்சாரு அப்படின்னு ஐடிவிங் சொல்லியிருக்கு. ஏசி கார்ல என்ன வேர்வை வரும்? போய் பேசின இடமும் ஃபுல் ஏசி, வந்த இடமும் ஏசி, எப்படி வேர்த்து இருக்கும்? இடையில என்ன வேர்த்து இருக்கும்? இவர் எதுக்கு மூஞ்ச தொடச்சாரு அப்படின்னு ஏகப்பட்ட வசைப்பட்டு. இவங்க அமைதியா இருந்திருந்தாலே இப்படி பேசிட்டே முடிச்சிட்டு இருப்பாங்க. ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஏன் மூஞ்ச மறைச்சாரு அப்படின்றதுக்கு ஒரு டெபினேஷன் கொடுத்தாங்கல்ல, அதுதான் இப்ப பேசும் பொருளா இருக்குது. இது மாத்திரம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்துல இந்த விவகாரத்தை கையில் எடுத்துறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா மதுரையில சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது, நான் ஆட்சிக்கு வந்தா மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பேர் சூட்டுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகளை கொடுத்தாரு. இதனால ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினா பொங்கி எழுந்தாங்க. கூட்டணியே வேண்டாம்பா, ஐயா விடு சாமி, உன் கூட இந்த கொட்டையகளை கூட்டி வன்முறையை ஏற்படுத்தி விட்டுருவேன், அதனால தயவு செய்து நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணாங்க, பிரிஞ்சுட்டாங்க. சோ இப்போ எடப்பாடி பழனிசாமி இது அரசியல் யுக்தியாவே பயன்படுத்துறாரு. தேர்தல் நெருங்குற டைம்ல இது போல விஷயங்களை இவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டுறாங்க. ஏன் எப்படி அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அப்ப ஆட்சியில இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி உடனே வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்து அவரு கையெழுத்து போட்டு என்ன பண்ணாரு, அந்த எலெக்ஷனை சந்திச்சாரு. சோ இதனால 10% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னு முக்குளத்தோர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை வன்மையா கண்டிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்கள்ல அந்த தேர்தல ஒரு மாபெரும் அடி, அது எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகல இருந்த போதும் எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு பெரிய அடியாவே இருந்தது. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் சமுதாயத்தினரை வஞ்சிக்கிற விதமா தான் வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு இவர் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு பேச்சு இன்றளவும் இருக்கதா செய்தி. இப்ப கூட
இவரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்ல சிவகங்கை மாவட்டம் தேனி மாவட்டத்துலலாம் முக்குளத்தூர் சமுதாயத்தினர் என்ன பண்ணாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கடுமையா எதிர்த்தாங்க. ஏன்னா எங்க முக்குளத்தூர் சமுதாயத்தையே நீங்க குழி தோண்டி புதைக்கிறதுக்கு தான் வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு நீங்க கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது எப்படியாவது இவங்களை சமாதானப்படுத்திடணும், இவங்க வாக்குகளை நம்ம களப்பறிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இப்ப இவர் பேசியிருக்காரு. இவர் பேசுகிறதுக்கான நோக்கம் என்ன? ஏன் ஐயா முத்துராமலிங்க தேவரை இவர் உயர்த்தி பிடிக்கிறாரு? எதுக்கு திடீர்னு ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு இந்த அளவுக்கு ஒரு முனைப்பு காட்டுறாரு? இத்தனை வருஷம் இல்லாம இப்ப என்ன இவருக்கு இவ்வளவு பாசம் அப்படின்னா, பாசம்லாம் கிடையாது ஐயா, இது ஒரு அரசியல். என்ன அரசியல் அப்படின்னா, பாஜக கூட்டணியில முக்குளத்தோர் முகமாவே காணப்பட்ட டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் விலகிட்டாங்க. இவங்க வைக்கிற ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில நான் வர்றதுக்கு தயாரா இருக்கிறேன், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா இருந்தா நான் என்டிஏ கூட்டணிக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு டிடிவி தினகரன் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு போலனா அவருடைய ஆப்ஷன் என்னவா இருக்குன்னா, ஒன்னு சீமான் இல்ல விஜய். இவங்க 2 பேரும் கூட கூட்டணியை வச்சு 2026 சட்டமன்ற தேர்தல் களம் காணணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மேல முழு வெறுப்பையும் டிடிவி தினகரன் கக்குறாரு. இன்னொரு முகமா முக்குளத்தோரின் இன்னொரு முகமா காணப்படுகிற ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அவருடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, அதிமுகல நான் வரணும்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்கணும், ஒரு சில பதவிகளை தம் வசப்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, பிரிந்தவர்கள் பிரிந்தவர்கள் தான், துரோகம் இழைத்தவர்கள் துரோகம் இழைத்தவர்கள் தான், மீண்டுமாய் அவர்களை கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சோ இப்படியா சூழ்நிலை இருக்கும் போது பாஜகவுக்கு தென் மாவட்டங்களை போக்கஸ் பண்ணணும், கொங்கு மண்டலத்துல போக்கஸ் பண்ணணும். இதுதான் இவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு. சோ 2026 சட்டமன்றத்துல தென் மண்டலத்தையும் மேற்கு மண்டலத்தையும் இவங்க குறிவைத்து என்ன பண்றாங்க, களத்தை நம்ம காணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனாலதான் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவும் தான் பக்கம் வைத்திருந்தாங்க. தென் மாவட்டங்கள்ல இவங்களை வைத்து நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒற்றையாளால இவங்க 2 பேரும் எழுக்கிற ஒரு நேரிடச்சு. இதனால எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாருன்னா, முக்குளத்தோரை நம்ம என்ன பண்ணணும், சமாதானப்படுத்தணும். அதுக்கு தேவரையாவுக்கு நம்ம ஒரு மரியாதை செலுத்துற விதமா, அவருக்கு ஹானர் படுத்துற விதமா இந்த பாரத ரத்ன விருத அவருக்கு வழங்க நம்ம வலியுறுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாம மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரை சூட்டலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்காரு. உண்மை என்னன்னா, மதுரை விமான நிலையத்துக்கு தேவேந்திர குல வேளாளர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தியாகி இமானுவேல் சேகனாருக்கு அந்த பேரை சூட்டணும் அப்படின்னு அங்க ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்றாங்க, குரல் கொடுக்குறாங்க. இதனாலேயே நிறைய, அதாவது ஜெயலலிதாவாலேயே இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாம தான் இந்த விஷயத்தை அவங்க என்ன பண்ணாங்க, எடுக்காம இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரு. இதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நீங்க 2021ல வன்னியர்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் முக்குளத்தோரை நீங்க என்ன பண்ணீங்க, அவங்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சீங்க. இப்போ அதே யுக்திய இப்போ திரும்பமாய் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தல அதே ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாரு, இங்க கையாளுறாரு. முக்குளத்தோர் சமுதாயத்தை சமாதானப்படுத்தணும். ஏன்னா தென் மாவட்டங்கள்ல இவங்களுடைய வாக்கு வங்கின்றது அதிகமாவே இருக்கு. அதனால முக்குளத்தோரை சமாதானப்படுத்திட்டா நம்மளும் ஈஸியா ஜெயிச்சிருவோம், பாஜகவும் ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு இங்க காரணகர்த்தாவா இருக்கும். எதுக்கு டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் நீங்க இவங்களுக்காக நம்பின்னு இருக்கீங்க? நான் இருக்கேன், நான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை கையில எடுக்கிறேன், எடுத்து இந்த வாக்குகளை நான் என் பக்கம் கவர் பண்றேன். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸும் சசிகலாவும் டிடி தினகரனும் செய்ய முடியாதத நான் செய்யறேன், நான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்ன விருது வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை வலியுறுத்துறதுக்கு தான் போனேன். மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரை நான் வைப்பேன் ஆட்சிக்கு வந்தா, அதனால நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு யுக்திய எடப்பாடி பழனிசாமி கையாண்டு இருக்கிறார். இதுதான் ஐயா முத்துராமலிங்க தேவரை அரசியல் நோக்கத்துக்காகவே எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்காரே கண்டி. உண்மையிலேயே முக்குளத்தூர் சமுதாயத்தின் வாக்குகளை அவரு களை எடுக்கணும். அது மாத்திரம் இல்லாம இவங்களுக்கு நன்மை செய்யணும். இந்த பேரை இவர் ஆட்சியில் இருக்கும் போது செஞ்சிருக்கலாம், ஏன் செய்யல? 4 வருஷம் ஆட்சி செஞ்சிருந்தார்ல, அப்பவே நீங்க செஞ்சிருக்கலாம. இவ்வளவு ஏங்க நீங்க இப்போ கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி போனீங்களே, அப்ப நீங்க வச்சிருக்கலாம. முத்துராமலிங்க ஐயா தேவருக்கு நீங்க பாரத ரத்ன விருது வழங்குறதாக அறிவிங்க, அப்ப நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல.
ஏன் அப்பெல்லாம் சொல்லாம இப்ப கையில் எடுக்கிறாரு? இதே எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சி செஞ்சிருந்தாரு. அப்ப முத்துராமலிங்க தேவரையா பேர் வச்சிருக்கலாமே விமான நிலையத்துக்கு, ஏன் வைக்கல? இது எல்லாமே ஒரு கண் துடைப்பான நாடகம். அரசியலுக்காக எடப்பாடி பழனிசாமி கையில் எடுக்கிற ஒரு வகையான அரசியல் நாடகம் அப்படின்றத முக்குளத்தோர் சமுதாயத்தினர் ஈஸியா தெரிஞ்சுக்கினாங்க. எப்படி 10% இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்ததோ, எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிற வாக்குறுதி எல்லாம் செல்லா காசாதான் போகும், அதனால இவரை நாங்க நம்புறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு முக்குளத்தோர் கூட்டமைப்பு என்ன பண்றாங்க, இப்போ அறிக்கை விட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நீங்க எப்படி வன்னியர்களை 2021 சட்டமன்ற தேர்தல 10% இடஒதுக்கீடு கொடுத்து ஏமாத்தினீங்களோ, இப்ப 2026ல முக்குளத்தோரை நீங்க நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு அவங்க தயாரா இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்னவோ எவ்வளோ அரசல் புரசல்லாம் இருந்தது, நான் எதுக்கு போனேன், ஏன் போனேன் அப்படின்ற ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்து சொல்லி இருக்கிறாரு. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்ன விருது வழங்கணும் அப்படின்ற வலியுறுத்ததுக்காக நான் போனேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது நல்ல விஷயம், வரவேற்க விஷயம். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.